இன்சூரன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் ப்ராப்பராக போட்டிருப்பாங்க. சப்போஸ் வண்டி அடிபட்டுருச்சுன்னா ஆர்சியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, இன்சூரன்ஸில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மறந்துடுவாங்க. அப்படி பண்ணால் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்க மாட்டாங்க. ஃபேக் பாலிசிஸ் நிறைய சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படின்னா, நீ எந்த வண்டி நம்பர் போட்டாலும் சரி, வண்டி நம்பர் போட்டு ஒரு காரை 2 வீலர்னு போட முடியும், நம்ம எவ்வளோ ப்ரீமியம் அதை கம்மியாக கூட போட முடியும். இப்போ ஒரு வண்டி நம்பர் போட்டால் எல்லாமே தானாக வர்ற மாதிரி இப்போ தான் ஆப்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் ஸ்கேம்னு அடித்து பார்த்தாலே ஏகப்பட்ட பேர் இந்த இதில் மாட்டினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டி அடிபட்டிருக்கு அப்படி உடனே நீங்கள் டைம் ஸ்டாம்ப் ஜிபிஎஸ் கேமரான்னு ஒன்று இருக்கும், அதில் டைம் அண்ட் டேட்டு லொக்கேஷனோட வந்துடும். அதில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து வச்சிடணும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு கிளைம் ஃபார்ம் இருக்கும். டிரைவர் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும், என்ன மாதிரி நடந்துச்சு, இந்த நடந்ததுனால இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கீழே போட்டு எனக்கு கிளைம் பண்ணி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சர்வேர்கிட்ட போகும், சர்வேர் டாக்குமெண்ட்ஸ் கம்பெனியில் கொடுப்பாங்க, கம்பெனி அப்ரூவல் கொடுத்து கிளைம் உங்களுக்கு செட்டில் ஆகும். ஐடியூ வேல்யூங்கிறது மிக முக்கியம். நம்ம ஒரு பாலிசி போடுறோம்னா நம்ம வண்டிக்கு இவ்வளோ வேல்யூங்கிறது நிர்ணயம் பண்ணிடுவாங்க. வண்டி எடுக்கிறது 1,50,000 எடுக்கணும்னா பாலிசி அந்த டைம்லேயே பாலிசி போடும்போது 1,38 போடுவாங்க. அதை இன்சூரன்ஸ் டிக்ளேர்டு வேல்யூ ஐடிவி. இப்போ எங்கள் மாதிரி கன்சல்ட் ப்ரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸை போடுறீங்கன்னா எங்களுக்கு கம்பெனி கூட ஒரு ரேப்போ இருக்கும். அந்த ரேப்போ மூலியம் மெயின்டைன் பண்ணி இப்போ சர்வீஸ் வண்டி அடிபட்டுச்சுன்னா அந்த ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆன்லைனில் இப்போ நீங்கள் போடுற மாதிரி பாலிசி கொண்டு வந்து ஏன்டா நீங்கள் கொடுங்க, அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு லேட் ஆயிடும். அது ஒரிஜினல் பாலிசி தானா, ஆன்லைனில் கரெக்டாக தான் ப்ரீமியம் கட்டிருக்கீங்களா, அதனால தான் எங்களை மாதிரி கன்சல்டிங்ஸையும் ப்ரோக்கர்ஸை வர சொல்கிறது. இப்போ எங்கள்கிட்ட போட்ட இன்சூரன்ஸாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு அது நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகிறதே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதா தான் நம்ம கம்பெனியில். ஒரு வண்டி நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிடுச்சு, ஆனா அதை ஃபாலோ பண்ணி நம்மளே செல்ஃபா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அதனால இப்போ சில பிரைவேட் கன்சல்டேஷன்லாம் இருக்கிறாங்க இன்சூரன்ஸ்ல. இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி அந்த பேப்பர் ஒர்க்ஸ் அதெல்லாம் அவங்களே பண்ணி தருவாங்களா? ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஆமா, அதுதான். இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் இப்போ எங்கள் மாதிரி கன்சல்ட் ப்ரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸை போடுறீங்கன்னா எங்களுக்கு கம்பெனி கூட ஒரு ரேப்போ இருக்கும். அந்த ரேப்போ மூலியம் மெயின்டைன் பண்ணி இப்போ சர்வீஸ் வண்டி அடிபட்டுச்சுன்னா அந்த ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வண்டி அடிபட்டிருக்கு அப்படி உடனே நீங்கள் டைம் ஸ்டாம்ப் ஜிபிஎஸ் கேமரான்னு ஒன்று இருக்கும், அதில் டைம் அண்ட் டேட்டு லொக்கேஷனோட வந்துடும். அதில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து வச்சிடணும். இதுதான் நம்மளுக்கு ப்ராப்பர். ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே டேட் அண்ட் டைம் லொக்கேஷனோட சுற்றி ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கணும். அதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம்னா, நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜென்ட்ஸ்ட்டை இப்போ நீங்கள் வெளியே பாலிசி நீங்கள் ஆன்லைனில் இப்போ நீங்கள் போடுற மாதிரி பாலிசி கொண்டு வந்து ஏன்டா நீங்கள் கொடுத்தீங்க, அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு லேட் ஆயிரும். அது ஒரிஜினல் பாலிசி தானா, ஆன்லைனில் கரெக்டாக தான் ப்ரீமியம் கட்டிருக்கீங்களா, அதனால தான் எங்களை மாதிரி கன்சல்டிங்ஸையும் ப்ரோக்கர்ஸை வர சொல்கிறது. இப்போ எங்கள்கிட்ட போட்ட இன்சூரன்ஸாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு அது நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகிறதே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதா தான் நம்ம கம்பெனியில். நீங்கள் வெளியே போட்ட இன்சூரன்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், தப்பு கிடையாது. நான் இப்போ பண்ணி கொடுக்குறோம். நம்மளுக்கு நானே நிறைய சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது என்னென்னா பண்ணி கொடுப்போம். என்னென்னா அது பாலிசி ஒரிஜினல் பாலிசியாக கரெக்டாக போட்டிருக்காங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் ஆயிரும். அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் நீங்கள் போடுறது நீங்கள் பார்த்து பாலிசி போடுங்கிறது. இப்போ எங்கள்கிட்ட போட்டிங்கன்னா பாலிசி எங்கள்கிட்ட போட்டிருந்தீங்க, பாலிசி எங்கள்கிட்ட நாங்கள் தான் போட்டிருப்போம், அது கரெக்டானு தெரியும். எடுத்தோன்னே வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ எடுக்கிறது கம்பல்சரி. அதுக்கடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு கிளைம் இன்டிமேஷன் பண்ணுவோம். வண்டி அடிபட்டுருச்சு இந்த ஏரியாவில், இந்த டிரைவர் ஓட்டிட்டு போனால் இந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சு ஓட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அவங்க 24 hours to 48 hours சர்வேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. சர்வேர் எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா எங்கள் மூலியமாக திருப்பி நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வண்டி எங்கே இருக்குது, ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கீங்களா, லோக்கல் ஒர்க் ஷாப்பாக அது ஷோரூமில் விட்டுருக்கீங்களான்னு பார்த்துட்டு அங்கே நாங்கள் சர்வேரை அனுப்பிடுவோம். சர்வேர் டாக்குமெண்ட் கலெக்டர் சர்வேர் கொடுக்க வேண்டிய கலெக்ஷன் டாக்குமெண்ட் என்னெல்லாம் கொடுக்கணும்னா, ஆர்சி புக் ஒரிஜினல் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் கொடுத்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் ஆர்சி புக் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். 2வது இன்சூரன்ஸ் காப்பி. அதுக்கப்புறம் நம்ம கொட்டேஷன், ஒர்க் ஷாப்பில் கொடுக்க கொட்டேஷன், எவ்வளோ அமௌண்ட் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க எஸ்டிமேஷன் கொடுக்கணும். அதுக்கடுத்து டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, கொட்டேஷன், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்புக், இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம அடுத்து கிளைமுக்குள்ளே. அப்புறம் கிளைம் ஃபார்ம், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு கிளைம் ஃபார்ம் இருக்குது. கிளைம் ஃபார்ம் என்ன நடந்துச்சு, டிரைவர் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்படி போயிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அடிபட்டுருச்சு வண்டியில், அதனால் எனக்கு கிளைம் பண்ணி கொடுங்கன்னு டிரைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கீழே போட்டு விட்றேன். அதில் இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். கிளைம் ஃபார்ம், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு கிளைம் ஃபார்ம் இருக்குது. அதில் என்னென்னா பாலிசி டீட்டெயில்ஸ், தென் என்ன மாதிரி நடந்துச்சு, இந்த நடந்ததுனால இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கீழே போட்டு எனக்கு கிளைம் பண்ணி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் சர்வேர்கிட்ட கொடுத்துருவோம். சர்வேர் அதெல்லாம் டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணிட்டு வண்டியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்து அவங்க கம்பெனியில் கொடுப்பாங்க. கம்பெனியில் ஓகே அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி சர்வேர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சர்வேர் ஒர்க் ஷாப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வண்டி வேலை நடக்கும். வண்டி வேலை முடிஞ்சாலும் திருப்பி மறுபடியும் அதே ப்ரொசீஜர் சர்வேர்கிட்ட போகும். சர்வேர் டாக்குமெண்ட்ஸ் கம்பெனியில் கொடுப்பாங்க. கம்பெனி அப்ரூவல் கொடுத்து கிளைம் உங்களுக்கு செட்டில் ஆகும்.
இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் இப்போ எங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா, நாங்கள் நடுவில் இருந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். இதுக்காக தான் எங்களுக்கு சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் என்கிட்ட இன்சூரன்ஸ் போடுவீங்க, நான் அடிப்பட்ட இதை கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். கம்பெனி சர்வேயர் அப்பாயின்மெண்ட் பண்ணும். இந்த ப்ரொசீஜர் திருப்பி சர்வேயர் வந்து ஒர்க் ஷாப்பில் பேசி எங்கள்கிட்ட பேசி டாக்குமெண்ட் வாங்கிப்பாங்க. நாங்கள் டாக்குமெண்ட் மறுபடியும் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, சர்வேயர் மூலிமா வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அதுக்கு கம்பெனிக்கு போகும். கம்பெனி ஓகே எல்லாம் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது, கிளைம் அமௌண்ட் ஓகே, கிளைம் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு கம்பல்சரி டிடெக்டபிள் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் நீங்கள் பாலிசி போடும்போதே கம்பல்சரி டிடெக்டபிள்னு ஒரு அமௌண்ட் கழிச்சிருவாங்க. அது போக தான் கிளைம் செட்டில் ஆகும். அது பெருசாலாம் கிடையாது. கிளைம் இப்போ ஐடிவி வேல்யூங்கிறது மிக முக்கியம். நம்ம வந்து ஒரு பாலிசி போடுறோம்னா நம்ம வண்டிக்கு இவ்வளோ வேல்யூங்கிறது நிர்ணயம் பண்ணிடுவாங்க. வண்டி எடுக்கிறது 1,50,000 எடுக்கணும்னா பாலிசி அந்த டைம்லேயே பாலிசி போடும்போது 1,38 போடுவாங்க. அதை இன்சூரன்ஸ் டிக்ளேர்டு வேல்யூம்பாங்க. ஐடிவி இன்சூரன்ஸ் டிக்ளேர்ட் வேல்யூ. இந்த டிக்ளேர்ட் வேல்யூ மூலியமாக தான் நம்ம கிளைம் செட்டில் ஆகிறதே கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் டிக்ளேர் வேல்யூவில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அதில் கம்பல்சரி டிடெக்டபிள் அதை கழிச்சிட்டு எவ்வளோ பில் எஸ்டிமேட் வருதோ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு செட்டில் ஆயிரும். இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து நம்ம போட்ட இன்சூரன்ஸாக இருந்தாலும் நம்ம எங்கள்கிட்ட போட்ட இன்சூரன்ஸாக இருந்தாலும் நீங்கள் வெளியே ஆன்லைனில் போட்ட இன்சூரன்ஸும் இல்லை ஷோரூமில் போட்ட இன்சூரன்ஸ் இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் வழியாக தான் போகும். இதுதான் நடக்கும். நீங்கள் எங்கே இன்சூரன்ஸ் போட்டாலும் இது மட்டும் தான் நடக்கும். இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லைனா நம்ம என்றைக்குமே இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். இதில் ஒன்று நடக்கலைன்னா கூட நம்மளுக்கு அந்த கிளைம் வந்து ஸ்டாப் ஆகி அப்படி நின்றுட்டே இருக்கும். இப்போ இன்சூரன்ஸில் எல்லாரும் கவனிக்காமல் விடுற சில விஷயங்களை சொல்கிறேன். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஓட்டுவாங்க வண்டியில். வண்டி இப்போ வந்து ஒருத்தர் பேரில் இருக்கும். வண்டி நம்ம செகண்ட்ஸில் வாங்கியிருப்போம், யூஸ்டு காராக வாங்கியிருப்போம். அதை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இன்சூரன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் ப்ராப்பராக போட்டிருப்பாங்க. சப்போஸ் வண்டி அடிபட்டுருச்சுன்னா ஆர்சியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, இன்சூரன்ஸில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மறந்துடுவாங்க. அப்படி பண்ணால் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் மேக்ஸிமம் யாரும் கவனிக்கிறது. நம்மகிட்ட இன்சூரன்ஸ் இருக்குன்னு எல்லாரும் இருப்பாங்க. அதான் நம்ம மேக்ஸிமம் வண்டி எவ்வளோ தூரம் நம்ம வண்டி எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிடணும். வண்டி யூஸ்டு காரை வாங்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆர்சியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ்லேயும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். தேர்ட் பார்ட்டினா பிரச்சனை கிடையாது. தேர்ட் பார்ட்டி அமௌண்ட் நம்ம எந்த நேமில் இருந்தாலும் கொடுத்தாகணும். இழப்பீடு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சப்போஸ் தேர்ட் பார்ட்டி கிளைம் இன்ஜூர்டு ஆகிட்டு இல்லை சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எய்த்து வர ஆளுக்கு பண்ணோம்னா அதை நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுத்தாகணும், நஷ்டஈடு கொடுத்துருவாங்க. ஆனால் ஓன் டேமேஜ் கவர் நம்ம காருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா, காருக்கோ பைக்குக்கோ அடிபட்டுருச்சுன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஆர்சியில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இன்சூரன்ஸில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தால் கிளைம் கிடைக்காது. ஆன்லைனில் சம் ஆப்ஸில் அதெல்லாம் எதுக்கு நம்ம போட வேணாம், நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா ஃபேக் பாலிசிஸ் நிறைய சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படின்னா நீங்கள் எந்த வண்டி நம்பர் போட்டாலும் சரி, வண்டி நம்பர் போட்டு ஒரு காரை 2 வீலர்னு போட முடியும். நம்ம எவ்வளோ ப்ரீமியம் அதை கம்மியாக கூட போட முடியும். வண்டி நம்பர் மட்டும் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் நான் சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆன்லைனில் பரிவன் ஆப்பில் ஆன்லைனில் ஏறியிருக்கான்னு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு சேஃப், நீங்கள் கிளம்பலான்னு. ஒரு லாரியை கார்னு போட முடியும், ஒரு காரை ஒரு 2 வீலர்னு போட முடியும். அந்த நாம்ஸை இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வண்டி நம்பர் போட்டால் எல்லாமே தானாக வர்ற மாதிரி இப்போ தான் ஆப்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இல்லைனா நம்ம ஒரு டூ வீலர் வண்டி, ஒரு லாரி வண்டி நம்பரை 2 வீலர்னு சொல்லி நம்ம இன்சூரன்ஸ் போட முடியும். இந்த பாலிசி நிறைய சர்க்குலேட் ஆகிடுச்சு. அது நிறைய பேர் நீங்கள் இதைப்படி நீங்கள் இன்சூரன்ஸ் ஸ்கேம்னு அடித்து பார்த்தாலே ஏகப்பட்ட பேர் இந்த இதில் மாட்டினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் நீங்கள் இதில் ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் நடக்கும். நீங்கள் ஒரு லாரி ப்ரீமியம் நம்ம சொல்லணும், தேர்ட் பார்ட்டி ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட், கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டு ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு ப்ரீமியம் இருக்கும். லாரிக்கு மினிமம் 50,000 ப்ரீமியம். லாரிக்கு நீங்கள் 20 டன் டு 40 டன் வண்டிகளுக்கு 50,000 தேர்ட் பார்ட்டி அமௌண்ட் கட்டியே ஆகணும். வண்டி ஓட்டுறாங்களோ இல்லையோ, இல்லை வண்டி நட எடுக்காங்களோ, எஃப்சி காட்டுறாங்களோ இல்லையோ, வண்டி இப்போ இன்சூரன்ஸ் போட்டு வெளியே எடுக்காங்கன்னா தேர்ட் பார்ட்டி அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு கட்டியே ஆகணும். நம்ம 2 வீலர் 850 பேசிக்கிட்டு இருக்கோம். காருக்கு 5,000 ருபீஸ். அதே மாதிரி ஒவ்வொரு டீபோர்ட் டாக்ஸிக்கு ஒரு அமௌண்ட், ஒவ்வொன்றுக்கு இருக்கும்போது லாரிக்கு இது 100 அதிகபட்சம். அப்புறம் பஸ் இருக்குது, அது சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸவேட்டர் ஒவ்வொன்றுக்கும் இன்சூரன்ஸ் எதுக்கு நம்ம பிரதானமாக பார்க்குறாங்கன்னா அது மூலிமா வரக்கூடிய கிளைம் அமௌண்ட் அது மூலம் இழப்பீடு வர்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இன்சூரன்ஸ் போடுங்க வலியுறுத்திட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அது ஃபேக் பாலிசிஸ் எதனால் சர்க்குலேட் ஆகுதுன்னா இப்போ தான் அந்த ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ ஒரு 2 வீலர் தூக்கி நம்ம காரை தூக்கி 2 வீலர்னு போட்டால் அதை பண்ண முடியாத அளவுக்கு ஆப்பை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் செக்டார்லேயே இன்னும். ஆனால் சில ஆப்ஸ் நம்ம மொபைலில் வர ஆப், ஒரு ப்ரைவேட் ஆப்ஸ் இதெல்லாம் இன்னும் அதை கவனிக்கலை, இன்னும் கண்டுபிடிக்கலை. அதனால் அது மூலிமா வர்ற சர்க்குலேட் ஆகிருக்கிற ஆப்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிருக்கிற பாலிசிஸ்லாம் இன்னும் நம்ம புழக்கத்தில் இருந்து இந்தியா ஃபுல்லாக இல்லை, எல்லா இடத்துலையும் புழக்கத்தில் இருந்தாங்க.